இங்க சோழன்னு பாத்தீங்கன்னா மதுரை வர சவாரி இருக்கு, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. அதே நேரங்க நைட்டும் பாத்தீங்கன்னா கொசு தொல்லை தாங்கலங்க மதி. இந்த ராகவும் பாத்தீங்கன்னா நம்ம நிலாவுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க தூங்கிட்டீங்களான்னு. காலையிலேயே பாத்தீங்கன்னா பாண்டியும் நம்ம நிலா எல்லாருமே பாத்தீங்கன்னா கலகலப்பா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அடுத்த கொசு தொல்லையான நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா இப்படி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சிரிச்சு பேசுறத பார்த்து ரொம்பவே கடுப்பாவாங்க. பத்தாததுக்கு அவங்க கொண்டு வந்த பிரசாதத்தை சேரன் கிட்ட கொடுக்க, சேரன் பாத்தீங்கன்னா நிலாவை பொங்கல் சாப்பிடுறியாமான்னு கேட்பாங்க. ஆனா நிலா பாத்தீங்கன்னா இல்ல நான் இப்பதானே சாப்பிட்டேன் எனக்கு வேண்டான்னு சொல்லியும் உடனே நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா வாயை வச்சு சும்மா இல்லாம அதானே நீங்க எல்லாம் பெரிய ஆளு, எங்க வீட்டு பொங்கல் எல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்ல, இப்ப என்ன உங்களுக்கு சாப்பிடணும் அவ்வளவுதானே. நம்ம பாண்டி கையில பொங்கல் இருக்கையும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். உடனே நம்ம வானதி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எதுக்காக பாண்டிகிட்ட இருந்து பொங்கல் எடுத்து சாப்பிடுறீங்கன்னு கேட்க, நம்ம நிலா பாத்தீங்கன்னா ஏன் நான் பாண்டிகிட்ட இருந்து பொங்கல் வாங்கி சாப்பிடக்கூடாதா. அது நேரம் பாண்டியும் பலவனு வீட்டுல இல்ல பேசாம நான் உங்களை டிராப் பண்ணட்டா ஆபீஸ்லன்னு கேட்க, மணிலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகையும் சோழன் ஆசையா வாங்கி கொடுத்த வாட்ச பாத்தீங்கன்னா கையில கட்டியிருக்கத போட்டோ எடுத்து நம்ம சோழனுக்கு சென்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. இப்போ அந்த போட்டோ அனுப்புனா நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னாலும் கூட சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஆபீஸ் கிளம்பிடுவாங்க. அங்க ராகவும் பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் நல்லா பண்ணதுக்காக நம்ம நிலாவுக்கு பாத்தீங்கன்னா வாட்ச் கிஃப்ட் பண்ணுவாங்க. சோழனு பாத்தீங்கன்னா கஸ்டமர் டிராப் பண்ணிட்டு நம்ம ராகவோட ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா ராகவ் நிலாவுக்கு வாட்ச் கொடுத்து போட்டோ எடுத்ததை பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பாங்க.